நம்ம எல்லாருக்குமே ஸ்டோன் கோல்ட் அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வருது ஸ்டன்னர் மட்டும்தான். பட் அவர் ஸ்டன்னர் போடுறதுக்கு முன்னாடி WWEல அவர் வந்துட்டு ரிங் மாஸ்டர் அப்படிங்கிற பேரில் இருக்கும்போது ஸ்டன் கன் அப்படிங்கிற மூவை ஃபினிஷரை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டன் கன்னுங்கிற மூவ் என்ன அப்படின்னா, ஆப்போனண்ட் வந்து ஜஸ்ட் வந்து அந்த ரோப்பில் கழுத்து அடிக்கிற மாதிரி போடுவார். அதுக்கப்புறம் 1994 1995 வரைக்கும் ஹாலிவுட் வைன் அப்படிங்கிற ஒரு லெக் லாக் மூவை வந்துட்டு ஸ்மேக்காக வச்சிருந்தாரு. அதே பீரியடில் தேட்ஸ் அ ரேப் அப்படிங்கிற ஒரு லெக் லாக் மூவையும் ஃபினிஷராக வச்சிருந்தாரு. அந்த டைமில் அவர் வந்து லெக் லாக்கை தான் ஃபினிஷிங் மூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 1995ல் பைல் டிரைவரை ஒரு பவர்ஃபுல் மூவை ஃபினிஷராக யூஸ் பண்ணார். 1995ல் பைல் டிரைவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு $1 மில்லியன் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஸ்லீப்பர் ஹோல்டு மூவை ஃபினிஷராக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த ஐகானிக் ஸ்டோன் கோல்ட் ஸ்டன்னரை வந்து 1996ல் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ஸ்டன்னரை போட்டுட்ருக்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டன்னர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.